அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு நஸ்தஈனுஹு நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முலில்ல லஹு வ மை யுலில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இத்தகுல்லாஹ் ஹக்க துகாத்திஹி வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இத்தகுல்லாஹ் வ கூலு கௌலன் சதீதா யுஸ்லிஹ் லக்கும் அஅமாலக்கும் யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும் வ மை யுதிஇல்லாஹ வ ரசூலஹு ஃபக்கத் ஃபாஸ ஃபௌஸன் அஸீமா. யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்குமுல்லதீ ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா வ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிஸாஅ வத்தகுல்லாஹ அல்லதீ தஸாலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அல்லாஹுடைய அருளும் கருணையும் நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும்
அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபீன்கள் தபா தாபீன்கள் மீதும் குறிப்பாக இங்கு நிலவக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. பேரன்புக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் அவனுடைய அருள் நிறைந்த இந்த ஜும்மாவுடைய தினத்தில் அவன் நம்மீது கடமையாக்கி இருக்கிற இந்த ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று குழுமியிருக்கிறோம். எப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இடத்தில் நாம் அனைவரையும் ஒன்று கூட்டினானோ, அதே போல நாளை மறுமையிலே அல்லாஹ் தயாரித்திருக்கிற சொர்க்கத்திலே உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் நாம் அனைவரையும் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக எனது இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே மனித சமுதாயத்தை படைத்து அவர்களுக்கு தேவையான எல்லா வழிகாட்டுதலையும் அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டுகிறான். அப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே ஏராளமான செய்திகளை சொல்லி, இந்த செய்திகளை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று ஏராளமான உபதேசங்களை, எச்சரிக்கைகளை, வரலாறுகளை, அந்த வரலாறுகளிலிருந்து நீங்கள் எப்படி படிப்பினை வேண்டும், எடுக்க வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் திருமறை குர்ஆன் முழுக்க அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லி காட்டுகிறார். இப்படி திருமறை குர்ஆனை பொறுத்தவரை நாம் திருமறை குர்ஆனை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்று கடைபிடிப்பதாக இருந்தால், அந்த திருமறை குர்ஆன் ஏராளமான செய்திகளை சிந்தித்து பார்த்து, அதை பற்றி யோசித்து பார்த்து, அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையிலே கடைபிடியுங்கள் என்று ஏராளமான எச்சரிக்கைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அப்படி திருமறை குர்ஆன் மனித சமுதாயத்துக்கு சொல்லுகிற, மனித சமுதாயத்தை எச்சரிக்கிற செய்திகளிலே ஒன்று இந்த மரணத்தை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே பேசுகிறான். இந்த மரணத்தை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே பல்வேறு இடங்களிலே அல்லாஹ் நமக்கு பேசிவிட்டு, இந்த மரணத்தை கட்டாயமாக நீங்கள் ஒவ்வொருவரும் சந்திப்பீர்கள். அந்த மரணத்தை சந்திப்பதற்கு முன்னால் அந்த மரணமானது உங்களிடத்தில் எப்படி வர இருக்கிறது, அந்த மரண நேரத்திலே ஒவ்வொரு அடியானும் என்ன பேச இருக்கிறான், அந்த மரணத்தை சந்தித்து விட்டால் அந்த மரணத்தின் மூலமாக உங்களுடைய நிலைகளை எப்படி இருக்கும் என்று சொல்லி ஏராளமான வசனங்களின் மூலமாக மரணம் சம்பந்தமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டுகிறான். எந்த அளவுக்கு என்று கேட்டால், இந்த மரணத்தை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது சொன்னார்கள், இந்த மரணம் என்பது உங்களுக்கு ஒரு மௌன உபதேசி என்று சொன்னார்கள். மௌன உபதேசி என்று சொன்னால், ஒரு மனிதனுக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் உரைகளை நிகழ்த்தி நிறைய செய்திகளை சொல்லி அவனுடைய உள்ளத்திலே ஏற்படுகிற மாற்றத்தை விட, பல நாட்கள் கூடி அமைந்து சொல்லப்பட்ட செய்திகளிலே கேட்டு அவன் அதை சீர்திருத்தி ஏற்படுகிற மாற்றத்தை விட, ஒரு மனிதனுடைய மரணம் அவனுடைய உள்ளத்தை மாற்றிவிடும், அவனுடைய உள்ளத்தை சீரமைத்து விடும், அவனுடைய உள்ளத்தை சிந்திக்க வைக்கும். அந்த மரணம் தான் ஒரு மனிதனுடைய எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தாலுமே மிகச்சிறந்த ஒரு உபதேசமாக அந்த மரணம் அவனிடத்தில் பேசும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணம் என்பதை ஒரு மௌன உபதேசி என்று சொல்லுகிறார்கள். அதனால்தான் உலகத்தில் இன்றைக்கு எத்தனை மரணங்களை பார்த்தாலும் எல்லா மரணங்களும் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன என்று கேட்டால், ஒன்று அந்த மரணத்தின் மூலமாக வாழ்ந்தால் இவரை போன்று வாழ வேண்டும் என்ற ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறோம்.
இந்த உலகத்தில் ஒரு மனிதர் நல்லவராக வாழ்ந்தார், சாலிகான மனிதனாக வாழ்ந்தார், உலகத்திலே இறையச்சத்தோடு வாழ்ந்தார், தொழுகையை கடைபிடித்து வாழ்ந்தார் என்று உலகத்திலே நல்லமல் செய்து ஒரு மனிதர் இந்த உலகத்திலே மரணித்திருந்தால் அந்த மரணம் நமக்கு என்ன சொல்லும் என்று கேட்டால், வாழ்ந்தால் இவரை போல் வாழ வேண்டும், வாழ்ந்தால் இப்படி இறையச்சத்தின் அடிப்படையிலே வாழ வேண்டும், வாழ்ந்தால் இப்படி தொழுகையாளியாக வாழ வேண்டும், வாழ்ந்தால் இந்த குர்ஆனின் அடிப்படையிலே வாழ வேண்டும் என்று அந்த மரணம் ஒரு செய்தியை சொல்லும். அதே நேரத்தில் கெட்டடியானாக இருந்தால் அந்த மரணம் இன்னொரு செய்தியை நமக்கு சொல்லித் தரும். வாழ்ந்தால் என்னை போல் நீ வாழ்ந்து விடாதே, என்னை போல் அநியாயக்காரனாக இருந்து விடாதே, என்னை போல் பாவியானவனாக இருந்து விடாதே என்று மரணம் இரண்டு விதமான செய்திகளை நம் உலகத்துக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறது. ஆனால் அப்படி உணர்த்தப்பட்ட செய்திகளிலிருந்து நாம் படிப்பினை பெறுகிறோமா? மரணத்தை பற்றி அதிகமாக சிந்திக்கிறோமா? மரணத்தை பற்றி அதிகமாக யோசிக்கிறோமா? அந்த மரணம் வந்துவிட்டால் எனக்கும் என் இறைவனுக்கான தொடர்பு என்ன என்பதை பற்றி அடிக்கடி நம்முடைய சிந்தனைக்கு வருகிறதா என்று கேட்டால் கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. அதனால்தான் அல்லாஹ் திருமறை குர்ஆன் முழுக்க பேசுகிறான். எந்த அளவுக்கு மரணத்தை பற்றி பேசுகிறான் என்று கேட்டால், நாம் எல்லாம் மரணத்தை பற்றி எல்லோரும் தெரிந்திருக்கிறோம். உலகத்தில் யாரும் மரணிக்காமல் இருக்க முடியாது. பிறக்கிற எல்லா மனிதனும் மரணத்தை அடைவார்கள். கண்கூடாக பார்க்கிறோம், அதை அனுபவப்பட்டிருக்கிறோம். நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற எத்தனையோ மரணங்களின் மூலமாக படிப்பினை பெறுகிறோம். ஆனாலும் அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே மரணத்தை பற்றி, மௌத்தை பற்றி பேசும்போது அல்லாஹ் சொல்கிறான், ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத வலவ் குன்தும் ஃபீ புரூஜி முஸய்யதா, நீங்கள் உறுதியாக கட்டப்பட்ட கோட்டைகளிலே இருந்தாலும் அந்த மரணம் அதற்குள்ளேயே உங்களை சந்திக்கும். மரணம் எங்கிருந்தாலும் வந்துவிடும் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. மரணம் உங்களிடத்தில் எப்படி வரும் என்று கேட்டால், அந்த மரணத்திலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாப்பதற்காக, அந்த மரணத்திலிருந்து உங்களை நீங்கள் காப்பாற்றுவதற்காக உங்களை சுற்றி ஒரு மிகப்பெரிய இரும்பு கோட்டைகளிலே அமர்ந்து கொண்டு மரணம் வந்துவிடாது என்று நீங்கள் நினைத்தாலும் அல்லாஹ் சொல்லுகிறான், உறுதியாக கட்டப்பட்ட கோட்டைகளில் இருந்தாலும் அந்த கோட்டைக்குள்ளே உங்களுக்கு மரணம் வந்துவிடும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அன்புள்ள சகோதரர்களை, சிந்தித்து பாருங்கள். உறுதியாக கட்டப்பட்ட கோட்டைகளில் வரும் மட்டுமல்ல, அல்லாஹ் திருமறை குர்ஆனுடைய 62வது அத்தியாயம் 8வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், குல் இன்னல் மௌத்தல்லதீன தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீக்கும், நீங்கள் எந்த மரணத்தை பார்த்து விரண்டு ஓடுகிறீர்களோ அந்த மரணம் உங்களை கட்டாயமாக சந்தித்தே தீரும், உங்களை வந்து அடைந்தே தீரும். மரணத்தை கட்டாயமாக சந்திப்பீர்கள். அந்த வசனத்தில் எப்படிப்பட்ட அழுத்தம் பாருங்கள், எப்படிப்பட்ட வசனம் என்பதை சிந்தித்து பாருங்கள். மரணத்தை பார்த்து ஓடுகிறோம். எப்படி ஓடுகிறோம்? ஒரு தலைவலி, ஒரு காய்ச்சல் அல்லது உடலிலே ஏதோ ஏற்படக்கூடிய நோய்கள், உடனே மருத்துவமனைக்கு சென்று தலைவலி சரியாக வேண்டும், காய்ச்சல் சரியாக வேண்டும், உடலிலே ஏற்படக்கூடிய நோய் சரியாக வேண்டும் என்று எந்த காரணத்தை எல்லாம் சொல்லி அதற்கு பின்னால் இருக்கிற காரணம் என்ன? அந்த நோயின் மூலமாக, அந்த காய்ச்சலின் மூலமாக, அந்த தலைவலியின் மூலமாக நான் மரணம் அடைந்து விடக் கூடாது என்று உங்கள் மறைமுகமாக சிந்தனை இருக்கிறதே. அல்லாஹ் அதைத்தான் சொல்லுகிறான், நீங்கள் எந்த மரணத்தை பார்த்து ஓடுகிறீர்களோ அந்த மரணம் துரத்திவிடும் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. அந்த மரணம் உங்களுக்கு முன்னால் சந்திக்கும். எதிர்பார்க்காத நேரத்திலே சந்திக்கும். மரணத்திலிருந்து நீங்கள் தப்பிக்க நினைத்தால் உங்களால் அதிலிருந்து தப்பிக்க முடியாது என்று பேசுகிறார். அன்புள்ள சகோதர சகோதரர்களை, எப்படி ஆழ பதிய வேண்டிய வசனம் என்று சிந்தித்து பாருங்கள். இந்த மரணத்திலிருந்து நாம் எங்கவும் ஓட முடியாது, மரணத்திலிருந்து ஒளிய முடியாது, மரணத்திலிருந்து தப்பிக்க முடியாது, மரணத்திலிருந்து விரண்டு ஓட முடியாது. அப்படிப்பட்ட உறுதியான நேரத்தை, உறுதியான பயணத்தை, ஒவ்வொரு நொடி பொழுதிலும் மரணத்தை நோக்கி பயணிக்கிறோமே, அந்த மரணத்துக்காக இந்த உலகத்தில் என்ன தயாரித்திருக்கிறோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக, அவர்கள் மரணத்துக்கு பிறகு ஒரு நபித்தோழர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் வாயிலாக ஒரு செய்தியை கேள்விப்பட்டு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களிடத்தில் வேகமாக ஓடுகிறார்.
ஓடி சொல்கிறார், உம்முல் மோமினீனே, மூமின்களின் தாயே, நான் அபூ ஹுரைரா வாயிலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக நான் ஒரு செய்தியை கேள்விப்பட்டேன். என்ன செய்தி தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதாக சொன்னார்கள், யார் ஒருவர் இந்த உலகத்திலே அல்லாஹ்வை சந்திக்க விரும்புகிறாரோ அந்த மனிதரையும் அல்லாஹ் சந்திக்க விரும்புகிறான். யார் ஒருவர் இந்த உலகத்திலே அல்லாஹ்வின் சந்திப்பை வெறுக்கிறாரோ அந்த மனிதரையும் அல்லாஹ் வெறுக்கிறான். சொல்லிவிட்டு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களிடத்தில் கேட்கிறார், யா உம்முல் மூமினீனே, மூமின்களின் தாயே, அப்போது நாங்கள் யாருமே மரணத்தை விரும்பக்கூடியவர்களாக இல்லையே, நாங்கள் அல்லாஹ்வுடைய அந்த சந்திப்பை வெறுக்கிறோமா என்று கேட்டார். நம்ம இடத்துல என்ன சொன்னா நமக்கு எப்படி இருக்கும்? பாய் மவுத் வந்துரும், மரணம் அருகே இருக்கிறது, எந்த நொடியோ எந்த நிமிடமோ தெரியாது, எந்த நிமிடம் அல்லாஹ் அழைத்தாலும் அந்த அழைப்புக்கு பதில் சொல்ல வேண்டும். எனவே தொழுங்கள், எனவே நோன்பு வையுங்கள், எனவே இறையச்சத்தின் அடிப்படையிலே உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டால் என்ன சொல்லுவோம்? யாருக்கு இல்லை மரணம்? யாருக்கு இல்லை மவுத்? பேசுவோமா இல்லையா? சகாபாக்கள் பயந்தார்கள், ஒருவேளை மரணத்தை வெறுக்கிறோமே, அல்லாஹ்வுடைய சந்திப்பை நாங்கள் வெறுக்கிறோமா என்று கேட்ட பொழுது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய தோழரே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே இந்த செய்தியானது சாதாரண நேரத்திலே சொல்லப்பட்ட செய்தி அல்ல. இந்த செய்தி எப்போது சொல்லப்பட்டது தெரியுமா? ஒரு மனிதனுடைய பார்வைகள் உருள ஆரம்பிக்குமே, ஒரு மனிதனுடைய மயிர்கள் சிலிர்க்க ஆரம்பிக்குமே, ஒரு மனிதனுடைய கெண்டைக்கால் ஒன்றோடு ஒன்று பின்னிக் கொள்ளுமே, அந்த நேரத்திலே ஒரு நல்ல அடியானாக இருந்தால் அவன் உள்ளத்துக்குள்ளே சிந்திப்பானாம், நான் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டுமே என்று ஆசைப்படுவானாம். அப்படி அவன் ஆசைப்படும் பொழுது அவனுக்கு சொல்லப்படுமாம், உன்னை சந்திப்பதற்கு அல்லாஹ் விரும்புகிறான். அதே போல ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு கெட்ட அடியானாக இருந்தால், பாவியான அடியானாக இருந்தால், அந்த பார்வைகள் உருளுகிற நேரத்திலே, மயிர்கள் சிலிர்க்கிற நேரத்திலே, கெண்டைக்கால் ஒன்றோடு ஒன்று பின்னிக் கொள்ளுகிற நேரத்திலே, அந்த நேரத்திலே அந்த மனிதர் உணர்ந்து கொள்வானாம், நான் அல்லாஹ்வை சந்திக்க கூடாதே என்று அவன் சொல்லும் பொழுது அந்த பாவிக்கு சொல்லப்படுமாம், உன்னை சந்திப்பதற்கு அல்லாஹ் வெறுக்கிறான். அன்புள்ள சகோதரர்களே, நிஜமாக நெஞ்சிலே கை வைத்து சொல்லுங்கள், இந்த நிமிடத்திலே அல்லாஹ் எனக்காக நியமிக்கப்பட்ட அந்த நொடியும் நிமிடமும் வந்து மலக்குல் மௌத்து என்னுடைய பார்வைகள் உருள ஆரம்பித்து, என்னுடைய மயிர்கள் சிலிர்க்க ஆரம்பித்து, என்னுடைய கெண்டைக்கால் ஒன்றோடு ஒன்று பின்னிக் கொள்ளுகிற இந்த நொடியிலே நிஜமாக நான் அல்லாஹ்வை சந்திக்கிறேனா, விரும்புகிறேனா என்று அந்த நேரத்தில் தான் ஒரு அடியானுக்கு தெரியும் என்று சொன்னார்களே. சாதாரண நேரத்திலே கேட்டால் சொல்லியுடன் அல்லாஹ்வை சந்திப்பதற்கு ஆசை, ஆம் ஆசைதான். அந்த நொடி வந்தால், அந்த தவணை வந்தால், அந்த நிமிடம் வந்தால், அப்படியான சூழல் வந்தால், அந்த நேரத்திலே அல்லாஹ்விடத்தில் நாம் எப்படி பேச போகிறோம்? யா அல்லாஹ், உன்னை சந்திப்பதற்கு தயார், என்னிடத்திலே தொழுகை இருக்கிறது, என்னிடத்திலே இறையச்சம் இருக்கிறது, என்னிடத்திலே நேர்மை இருக்கிறது, என்னிடத்திலே ஒழுக்கம் இருக்கிறது, நான் உன்னை சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அடியார்களாக இருக்கிறோமா? அல்லாஹ் கேட்கிறான் பாருங்கள், ஒவ்வொரு மனிதனுடைய உயிரும் அவனுடைய தொண்டைக்குழியை அடைகிற நேரத்தை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். அல்லாஹ் பேசுகிறான், ஒவ்வொரு மனிதனும் அவன் மரண நேரத்திலே இருக்கிற அந்த மனிதர்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். ஒரு மனிதன் மரணிக்கின்ற நேரத்திலே நீங்கள் அவனுடைய அருகிலே இருக்கிறீர்களா, நாம் அவனுடைய அருகிலே இருக்கிறோமா என்று கேட்கிறான். சக்கராத்துடைய நேரத்தில் இருக்கிறார், மௌத்துடைய நேரத்தில் இருக்கிறாரு. கூடி மருத்துவர்கள், ஊர்க்காரர்கள், உறவினர்கள், மகன், பிள்ளை, மனைவி, ஊர் முழுக்க அனைவரும் அந்த மரணத்தை சுற்றி நிற்கிறார்கள். அல்லாஹ் கேட்கிறான், அவர்களுக்கு அருகிலே நீங்கள் இருக்கிறீர்களா? நாம் அவர்களுடைய பிடரி நரம்பை விட நெருக்கத்திலே இருக்கிறோம். சொல்லிட்டு அல்லாஹ் கேட்கிறான், மனித சமுதாயத்துக்கு அல்லாஹ் சவால் விடுகிறான், இதோ உங்கள் முன்னிலையிலே, தாயின் முன்னிலையிலே, கணவன் முன்னிலையிலே, பிள்ளைகளின் முன்னிலையிலே, உறவினர்கள் முன்னிலையிலே, ஒட்டுமொத்த மக்களும் பார்க்கிற இந்த நேரத்திலே அந்த உயிர் பிரிகிறதே, அந்த உயிரை கைப்பற்றுகிறார்களே, நீங்கள் உங்கள் கூற்றிலே உண்மையாளராக இருந்தால், துர்ஜி ஊனகா இன்குன்தும் சாதிக்கின், மெய்யாகவே இந்த உயிர் இப்போது பிரிந்திருக்கிறதே, நீங்கள் உங்கள் கூற்றிலே உண்மையாளராக இருந்தால் உயிரை கொண்டு வந்து காட்டுங்கள் என்று கேட்கிறான்.
காட்டி இருக்கிறார்களா? காட்ட முடிந்ததா? எத்தனை லட்சங்கள், எத்தனை கோடி ஆண்டுகளை, எத்தனை கோடிக்கணக்கான மரணங்களை தாண்டி வந்திருக்கிறோம். மனிதராக இருக்கிற நாம் சந்திரனுக்கு சென்று விட்டோம், செவ்வாய்க்கு செல்ல முடியுமா என்று ஆராய்ச்சி செய்கிறோம், எத்தனையோ கோள்களை விடுகிறோம். இப்படி எல்லாம் யோசிக்கிற நாம், இப்படி எல்லாம் சிந்திக்கிற நாம், அல்லாஹ் சவால் விட்டு கேட்கிறான், இதோ உங்கள் முன்னிலையிலே எடுத்து செல்கிறதே, உயிரை கொண்டு வந்து காட்டுங்கள். முடிந்ததா? என்ன நீங்கள் ஏன் தொழ மறுக்கிறீர்கள்? ஏன் உங்களுக்கு இறையச்சத்தின் அடிப்படையிலே வாழ மறுக்கிறீர்கள்? எப்படி கேட்கிறான் பாருங்கள். ஒவ்வொன்றையும் சொல்லி புரிய வைத்து சிந்தித்து சிந்தித்து பார்க்க சொல்லுகிறான். கேட்கிறான் அல்லாஹ் சூரா கியாமா என்கிற அத்தியாயத்திலே, கல்லா இதா பலகத்தி தராக் வகீல மன்ராக் வதன்ன அன்னகுல் ஃபிராக் வல் தஃபத்தி சாக் பிஸ்ஸாக். ஒரு மனிதனுடைய உயிர் தொண்டை குழியிலே அடைகிற நேரத்திலே வக்கீல மன்றாக், அவன் கேட்பானா, மந்திரிப்பவர்கள் யாராவது இருக்கிறார்களா? என் உயிரை காப்பாற்றுபவர்கள் யாராவது இருக்கிறார்களா? இந்த நோய்க்கு யாராவது மருந்து தருவார்களா? உயிர் தொண்டை குழியிலே நிற்கிறது. மனிதன் கேட்ப, யாராவது காப்பாற்ற மாட்டார்களா? அவனிடத்திலே சொல்லப்படுவான், இதுதான் இந்த உலகத்திலிருந்து பிரிய போகிற அந்த நொடி, அந்த தருணம். அவன் இறைவன் முன்னிலையிலே இழுத்து செல்லப்படுவான். இறைவன்பால் ஓட்டி செல்லப்படுவான். ஃபலா சத்தக வலா சல்லா வலாக்கின் கذب வதவல்லா. யார் தெரியுமா? அவன் இந்த உலகத்திலே வாரும் பொழுது தொழாதவனாக இருந்தான், இந்த மார்க்கத்தை பொய்ப்படுத்திக் கொண்டிருந்தான். அன்புள்ள சகோதரர்களை, ஒவ்வொரு மனிதனும் நாம் அந்த சக்கராத்துடைய நேரத்திலே உயிரை தொண்டை குழிகளை வைத்து அழைக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு நொடிப்புள்ளி நாம் அடைய இருக்கிறோம். அப்படி அந்த வானவர்கள் நம்முடைய உயிரை கைப்பற்றுகிற நேரத்திலே, உயிர் தொண்டை குழி அடைகிற நேரத்திலே நாம் இந்த வார்த்தையை சொல்லுவோமா இல்லையா? சிந்தித்து பாருங்கள். அதனால் தான் அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே ஒரு வசனத்திலே கேட்கிறான், وَأَنْفِقُوا مِمَّا رَزَقْنَاكُمْ مِنْ قَبْلِ أَنْ يَأْتِيَ أَحَدَكُمُ الْمَوْتُ. உங்களுக்கு மவுத் வருவதற்கு முன்னால், உங்களுக்கு மரணம் வருவதற்கு முன்னால், நீங்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிவதற்கு முன்னால், فَيَقُولُ رَبِّي لَوْلَا أَخَّرْتَنِي إِلَى أَجَلٍ كَرِيمٍ فَأَصَدَّقَ وَأَكُن مِنَ الصَّالِحِينَ. அவன் அல்லாஹ்விடத்திலே சொல்வானாம், இறைவா எனக்கு 1 மணி நேர அவகாசம் கொடு, 2 மணி நேரம் கொடு, 1 நாள் கொடு, 2 நாள் கொடு, நான் விட்டு வந்ததை எல்லாம், செல்வத்தை எல்லாம் கொடுத்து நான் நல்லவனாக மாறி வந்து விடுகிறேன், தொழுது விட்டு வந்துகிறேன். யா அல்லாஹ், சிறிது நேரம் எனக்கு அவகாசம் கொடு. அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், மரண நேரத்திலே ஒவ்வொருவரும் அல்லாஹ்விடத்திலே கேட்பீர்கள், என்ன 1 மணி நேரம் கொடு இறைவா, 2 மணி நேரம் கொடு இறைவா, 1 நாள் தவணை கொடு, 1 நாள் அவகாசம் கொடு. 50 வருடத்தை கடந்துட்டோம், 60 வருடத்தை கடந்துட்டோம், 70 வருடத்தை கடந்துட்டோம். எத்தனையோ மரண நேரத்திலே நமக்கு கூட மரணத்தின் எல்லையை பார்த்து கடந்து விட்டு வந்திருக்கிறோம். உலகத்திலே வாழும் பொழுதே அல்லாஹ் தவணையை கொடுத்திருக்கிறான். அந்த தவணையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல வயதை கொடுத்திருக்கிறான், ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறான். 60 ஆண்டு காலம், 70 ஆண்டு காலம் இந்த உலகத்திலே வாழ்வதற்கான எல்லா வாய்ப்பையும் சூழலையும் கொடுத்திருக்கிறான். அடுத்து அல்லாஹ் பேசுறான் பாருங்க. இந்த மாதிரி எல்லாம் மனிதர்கள் கேட்பார்கள். அப்படி கேட்டால் தவணை கொடுக்கப்படுமா, அவகாசம் கொடுக்கப்படுமா? வலன் யுஅக்கிரல்லாஹு நஃப்ஸன் இதா ஜாஅ அஜலுஹா வல்லாஹு கபீரும் பிமா தஅமலூன். அவர்களுக்கென்று தவணை வந்து விட்டால், தவணை என்று சொன்னால்
உங்களால் 1000 பேர் 1,00,000 பேர் நேர்வழிக்கு வந்திருக்கலாம். உங்களிடத்திலே உலகத்திலே செல்வங்கள் கொட்டி கிடக்கலாம். பல அரசனாக இருக்கலாம், ஆட்சியாளராக இருக்கலாம், எப்படிப்பட்ட அதிகாரத்தில் வேண்டுமானாலும் இருக்கலாம். உங்களுக்கென்று தவணை வந்து விட்டால், உங்களுக்கென்று நொடி வந்து விட்டால், அந்த தவணையிலே என்னுடைய மலக்குகள் ஒரு நிமிடம் உந்த மாட்டார்கள், ஒரு நிமிடம் பிந்த மாட்டார்கள். அல்லாஹ் நாம் அனைவருக்கும் தவணை வைத்திருக்கிறான். இந்த தவணை தெரியாது. அந்த தவணை நமக்கு நாளாக இருக்கலாம், நாளை மறுநாளாக இருக்கலாம், அடுத்த வாரமாக இருக்கலாம், அடுத்த மாதமாக இருக்கலாம், அடுத்த வருடமாக இருக்கலாம். எந்த தவணை என்று அல்லாஹ் நம்மிடத்தில் சொல்லவில்லை. உங்களுக்கென்று ஒரு தவணை நியமித்திருக்கிறேன். அந்த தவணை வந்துவிட்டால், யாரா இப்பதான் கடை வச்சிருக்கிறேன், இப்பதான் பிசினஸ்ல கொஞ்சம் பணம் வருது, கொஞ்சம் சேர்த்துட்டு வந்துடுறேன், பிள்ளைக்கு திருமணம் பண்ணிட்டு வந்துடுறேன், மனைவியை பார்த்துட்டு வந்துடுறேன், மனைவிக்கு ஒரு நோய் அதை சரியாக்கிட்டு வந்துடுறேன், நான் இல்லாட்டி உலகத்தில் எந்த வேலையும் எந்த சூழல் நகரால் என்றெல்லாம் பேசுகிறோமே, என்றெல்லாம் பேசக்கூடிய மக்கள் மத்தியில் இருக்கிறோமே. அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுக்கென்று தவணை வந்து விட்டால் ஒரு நொடி முந்தாது பின்றாது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த தவணையை நோக்கி பயணிக்கிறோம். நாம் பயணிக்கிற இந்த 1 மணி நேரமாக இருக்கலாம், அரை மணி நேரமாக இருக்கலாம், அனைவரும் மரணத்தை நோக்கிய பயணத்தில் இருக்கிறோம். திட்டமிடுகிறோமா, சிந்திக்கிறோமா, மௌத்து வந்துருமே என்று மௌத்துக்காக, மரணத்துக்காக, மறுமைக்காக என்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டுமே என்று சிந்திக்கிறோமா? ஒரு வீடு கட்டணும், பிசினஸ் பண்ணணும், எப்படியோ பிளான் போட்டு திட்டம் போட்டு இன்னும் 5 வருஷத்துல 10 வருஷத்துல இந்த இலக்கை, இந்த லட்சியத்தை அடைந்து விட வேண்டும் என்பதற்காக எவ்வளவு திட்டமிடுகிறோம், எவ்வளவு செயல்படுகிறோம், எவ்வளவு நேரத்தை ஒதுக்குகிறோம், எவ்வளவு தியாகம் செய்கிறோம். என் மௌத்துக்காக, என் மரணத்துக்காக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்திலே ஒருவன் மரணித்து விட்டால் அவனை மூன்று தான் மரணத்தை தொடர்ந்தும் அவனை பின்தொடரும் என்று சொன்னார்கள். அதிலே ஒன்றை சொன்னார்கள், பயனுள்ள கல்வி என்று சொன்னார்கள், நிலையான தர்மம் என்று சொன்னார்கள், மூன்றாவதாக உங்கள் பிள்ளைகள் உங்களுக்காக செய்யக்கூடிய துஆ என்று சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களை, இந்த உலகத்தில் மரணித்து விட்டால் நம்முடைய அடையாளம் மறக்கப்பட்டுவிடும். உலகத்தில் எந்த பெயரை கொண்டு அழைத்தார்களோ எல்லா பெயர்களும் அழிக்கப்பட்டு ஒரு ஜனாசாவாக, ஒரு வெள்ளை நிற ஆடையிலே ஒரு கஃபனை சுற்றி அடையாளம் தெரியாதவாக நம்மை அடக்கப்படுவார்கள். இந்த உலகத்தில் என்ன செல்வத்தை சேர்த்தோமோ, எந்த மனைவி இருந்ததோ, எந்த பிள்ளை இருந்ததோ, எப்படிப்பட்ட அதிகாரத்தில் இருந்தோமோ, அது அனைத்தும் நம்மிடத்தில் பிடுங்கப்பட்டு நாம் இருந்த அதிகாரம் இன்னொருவருக்கு கொடுக்கப்படும், நான் இருந்த வீடு இன்னொருவருக்கு செல்லப்படும். இன்னும் சொல்ல போனால் நாம் உலகத்திலே கட்டி இருந்த மனைவி கூட அல்லாஹ் நாடினால் இன்னொருவருக்கு திருமணமாக்கப்படும். நமக்கும் இந்த உலகத்துக்குமான தொடர்பு என்ன? ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சூரா முல்கிலே கேட்கிறான், அல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. நாம் தான் உங்களிடையே மரணத்தையும் வாழ்வையும் ஏற்படுத்தி இருக்கிறோம். அல்லாஹ் சொல்லும் பொழுது வாழ்க்கை மரணம், வாழ்க்கையை தாண்டி மரணம் சொல்லல. அல்லாஹ் முதலில் மரணத்தை சொல்லிவிட்டு தான் வாழ்க்கையை சொல்லுகிறான். ஏன் தெரியுமா? ஒரு முஸ்லிமுக்கு அவனுக்கு எப்போது வாழ்க்கை ஆரம்பமாகிறது தெரியுமா? அவன் மரணத்தில் தான் அவனுடைய வாழ்க்கையின் தொடக்கம் இருக்கிறது. அந்த மரணத்தையும் வாழ்வையும் மனிதர்களுக்கு மத்தியிலே ஏற்படுத்தி இருப்பது ஏன் தெரியுமா? காரணம் தெரியுமா? உங்களிலே யார் செயலால் அழகானவர்கள் என்பதை சோதிப்பதற்காக என்று அல்லாஹ் பேசுகிறான். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த உலகம் நமக்கான ஒரு சோதனை கூடம். திரும்ப திரும்ப உங்கள் மனதிலே சொல்லுங்கள், இந்த உலகத்தின் கவர்ச்சிகளுக்காக ஏமாந்து விடாதீர்கள். இந்த உலகத்திலே பொருளாதாரம் வரலாம், பெண் உங்களை தேடி வரலாம், அசிங்கமும் ஆபாசமான சூழல் வரலாம். நீங்கள் கடந்திருக்கிற ஒவ்வொரு நொடியும் சிந்தித்து பாருங்கள், இந்த நிமிடத்திலே மரணம் அடைந்தால் நான் என்ன கொண்டு செல்ல போகிறேன்? எப்படி நமக்கிடையிலே பாருங்கள், எத்தனை மௌத்துக்களை அல்லாஹ் படிப்பினைக்காக, பாடம் பெறுவதற்காக, சிந்திப்பதற்காக
உறவினர்களிலே, சொந்த பந்தத்திலே, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய அண்டை வீட்டுக்காரர்களே, நம்முடைய வீதியிலே, நம்முடைய தெருவிலே, நம்முடைய ஊரிலே 20 வயதிலே, 25 வயசுல, 30ல, 40ல, 50ல என்ன என்ன உள்ளத்துல என்ன இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்ன சடங்கான வார்த்தை. நாங்கள் அல்லாஹ்வுக்குரியவர்கள், நாங்கள் அல்லாஹ்விடமே செல்ல இருக்கிறோம். உணர்ந்து சொல்லி இருக்கிறோமா? சிந்தித்து சொல்லி இருக்கிறோமா? அவர் எப்படி அல்லாஹ்விடத்திலே செல்ல இருக்கிறார்களோ, இறைவா நானும் உன்னிடத்திலே செல்ல தயார், நானும் உன்னிடத்திலே வருகிறேன். அப்படி உணர்ந்து சிந்தித்து மௌத்தை பத்தி பேசி யோசிச்சு அழுது கண்ணீர் சிந்தி கவலைப்பட்டு, வியாபாரத்தில் ஒரு இழப்பு எவ்வளவு அழுகிறோம், மனைவி சரியில்லை எவ்வளவு அழுகிறோம், பிள்ளை நம்முடைய பேச்சை கேட்பதில் எவ்வளவு அழுகிறோம், மௌத்தை பார்த்து மரணத்தை பார்த்து அல்லாஹ் இந்த உலகத்தை விட்டு ஒரு நாள் பிரிய போகிறேனே என்பதை நினைத்து கண்களில் 2 சொட்டு கண்ணீர். எல்லாமே அலட்சியம், அனைத்துமே சடங்கு. அன்புள்ள சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணம் இருக்கிறது, இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கும் முன்மாதிரியாக சந்தித்த மரணங்களிலே ஒன்று. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்தை மட்டும் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். தன்னுடைய 63 ஆண்டு கால வாழ்க்கையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த கொள்கையை சொன்னார்களோ, எந்த கொள்கையை மக்களிடத்திலே பிரச்சாரம் செய்தார்களோ, அந்த கொள்கையை சொல்லி மரணித்த ஒரே தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்கள் மரண நேரத்தை பற்றி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நாளிலே மரணித்தார்களோ என்னுடைய நாள் தான், எந்த தினத்திலே மரணித்தார்களோ என்னுடைய தினம்தான். என்னுடைய நெஞ்சுக்கரியிலும் என்னுடைய மார்புக்கரியிலும் அல்லாஹ்வுடைய தூதர் அமர்ந்திருந்தார்கள். அந்த நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பேச முடியவில்லை. அவருடைய சகோதரர் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள் வருகிறார்கள், கையிலே மிஸ்வாக்கை வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மிஸ்வாக்கை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே அதை வாங்கி தரட்டுமா? அல்லாஹ்வுடைய தூதரால் பேச முடியவில்லை, சைகை செய்கிறார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் வாங்கி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த வாயிலே தேய்த்து விடுகிறார்கள். தேய்க்கிற பொழுதே ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இன்ன மௌத்திலே ஃபீ சக்ராத், மரணத்துக்கென்று ஒரு வேதனை இருக்கிறது போலவே, மரணத்துக்கென்று ஒரு வேதனை இருக்கிறது போலவே அல்லாஹ்வுடைய தூதருக்கு கூட அந்த மரணத்தின் வேதனை விட்டு வைக்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், கைகளை உயர்த்தி சொன்னார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் ஃபீ ரஃபீக்கில் அலா, உயர்ந்த நண்பனை நோக்கி என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கரங்கள் அப்படியே சரிந்தது. நான் நினைத்துக் கொண்டேன், அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்து விட்டார்கள். சொல்லிட்டு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொன்ன வார்த்தையை பாருங்கள், உலகத்திலே எந்த மனிதனும் இப்படியான ஒரு நிலையை அடையாமல் போக மாட்டார்கள். இந்த உலகத்துக்கெல்லாம் அருளாக அனுப்பப்பட்ட, இந்த உலகத்துக்கெல்லாம் முன்மாதிரியாக அனுப்பப்பட்ட, இந்த உலகத்திலே வாழும் பொழுதே முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட, இந்த உலகத்திலே சுவனவாசி என்று சொல்லப்பட்ட அந்த அல்லாஹ்வுடைய தூதருக்கு கூட மரண வேதனை விட்டு வைக்கவில்லை என்று சொன்னால், அன்புள்ள சகோதரர்களை, நம்மால் எம்மாத்திரம் அந்த நொடியை அடைய மாட்டோமா? அந்த நிமிடத்தை அடைய மாட்டோமா? உலகத்திலிருந்து நாம் அத்தனையும் நம்ம இடத்திலிருந்து எடுக்க மாட்டார்களா? பிடுங்க மாட்டார்களா? அந்த சிந்தனையோடு உலகத்திலே வாழுங்கள், அந்த எண்ணத்தோடு உலகத்திலே வாழுங்கள். அதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே பல்வேறு இடங்களிலே நமக்கு சொல்லித் தருகிறான். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, மரணம் என்பது நம்முடைய செருப்பு வாரை விட நெருக்கத்திலே இருக்கிறது. எந்த நேரத்திலே, எந்த நொடியிலே, எந்த நிமிடத்திலே அல்லாஹ் நம்மை அழைத்தாலும் அந்த அழைப்புக்கு கட்டாயமாக பதில் சொல்லியே தீர வேண்டும். அந்த அழைப்பிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது.
எனவே அந்த நேரம் வருவதற்கு முன்னால், அந்த நிமிடம் வருவதற்கு முன்னால், அல்லாஹ்விடத்திலே நீங்கள் கோரிக்கை வைப்பதற்கு முன்னால், இந்த உலகத்திலே அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான் இந்த தவணையிலே அல்லாஹ்விடத்திலே கையேந்துங்கள். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான், ஒருவர் அறியாமல் தவறு செய்துவிட்டு யார் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கிறாரோ அவருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான், மன்னித்து விட்டான். ஆனால் முடிவில் யாரேனும் மரணம் நெருங்குகிற நேரத்திலே, மௌத்துடைய நேரத்திலே, யா அல்லாஹ் இப்போது நான் திருந்துகிறேன், இப்போது தொழுகிறேன், இப்போது நோன்பு வைக்கிறேன் என்று யாராவது கேட்டால் அவருடைய அந்த பாவ மன்னிப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். எனவே நமக்கு அல்லாஹ் இந்த உலகத்திலே கொடுத்திருக்கிற அமானிதமான இந்த நொடியிலே, இந்த நிமிடத்திலே அல்லாஹ்விடத்திலே கையேந்தி இருக்கிற இந்த சூழலிலே அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு பெற்று நாளை மறுமையிலே வெற்றி அடையக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருளால் ரமலானுடைய மாதத்தினுடைய நெருக்கத்திலே இருக்கிறோம். இது அல்லாஹ் செய்த மிகப்பெரிய நிஅமத், மிகப்பெரிய அருள். எத்தனையோ மக்கள் சென்ற ரமலானை அடைந்திருக்கிற மக்கள் இந்த ரமலானுக்குள்ளாகவே ஏராளமான மக்கள் மரணித்திருக்கிறார்கள். அதையெல்லாம் தாண்டி நன்மைகளை அதிகம் அதிகம் கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான இந்த ரமலானுடைய மாதத்தை அடைய இருக்கிறோம். இந்த ரமலானுடைய மாதத்தை பொறுத்தவரை நம்முடைய பள்ளி நிர்வாகத்தின் சார்பாக கஞ்சி ஒன்றுக்கு 6000 ரூபாய் நிர்ணயித்திருக்கிறோம். எனவே இன்ஷா அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சகோதரர்கள் கொஞ்சம் விரைவாக கொடுத்தால் அதனுடைய வேலைகள் தொடங்க இருக்கிறோம். அதே நேரத்திலே ஒவ்வொரு ரமலானிலும் நம்முடைய பள்ளி நிர்வாகமும் ஹபீபி சேரிட்டபிள் ட்ரஸ்ட் இணைந்து ஏழை எளிய மக்களுக்கான ரமலானுடைய கிட்டு தர இருக்கிறோம். அந்த மதிப்பின் ஒரு கிட்டினுடைய விலை 1000 நிர்ணயம் செய்திருக்கிறோம். குறைந்தது 150 குடும்பங்களுக்கு தர நாம் இன்ஷா அல்லாஹ் நாடினால் தர முடிவெடுத்திருக்கிறோம். எனவே அந்த ஏழை எளிய மக்கள் அந்த ரமலானுடைய காலத்தில் சகருடைய உணவை ஏற்பாடு செய்வதற்கான தேவையான அரிசி, மளிகை பொருட்கள் அனைத்தும் தர இருக்கிறோம். எனவே அதற்கு நான் ஒரு குடும்பத்துக்கு பொறுப்பேற்கிறேன், ஒரு 5 பேருக்கு பொறுப்பேற்கிறேன், 10 பேருக்கு பொறுப்பேற்கிறேன் என்று நீங்கள் உங்களுடைய பொருளாதாரத்தை அந்த மாதத்தை கருத்தில் கொண்டு கொடுத்தால் அதிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிறைய நன்மைகளை உங்களுக்கு தருவான். எனவே இதை கருத்தில் கொண்டு உங்களுடைய பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் வாரி வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.